உன்னை, அந்த சாவித்திரிய, தமன்னா, ரகுவரன் எல்லாரையும் இந்த பொம்மி துடி துடிக்க வைப்பா. வந்த வழியே திரும்பி போனா அகோர அதிபதியோட உயிராவது மிஞ்சோம். இல்லன்னா அடுத்து என்ன நடக்கும்னு உனக்கே தெரியாதா? பொம்மி, என் அம்மா எங்க இருக்காங்கன்னு நான் தேடி கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேண்டி. அத பாக்க நீ இருப்பியான்னு தான் தெரியல. ஏன்னா உன்னை அழிக்க போற அகோராதிபதி நான் தாண்டி. அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. ஒன்னு அழிச்சே தீர்வண்டி பொம்மி. ஐயோ அத்தை, என்னாச்சு தமன்னா? ஐயோ என்ன தமன்னா இது? அக்காவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அக்கா ரொம்ப பாவம் தமன்னா. ஆமா சித்தப்பா, நம்மள விட அவங்க ரொம்பவே சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க. சித்தப்பா, இன்னும் 2 வீடியோ வந்திருக்கு. ஐயோ, இதுல என்ன கொடுமை இருக்குன்னு தெரியலையே. சரி, ஓபன் பண்ணி பாரு. ஐயோ அம்மா, ஐயோ எரியுது எரியுது. ஐயோ, என்ன தமன்னா இது? அம்மா, ஐயோ ஐயோ எரியுது. அம்மா, ஐயோ ஐயோ எரியுது. அம்மா, ஐயோ, எரியுது, உடம்புலாம் எரியுது. தமன்னா, பாவம் அக்கா. பொம்மிக்கும் மனோவுக்கும் நடக்கிற யுத்தத்துல அவங்க நடுவுல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சித்தப்பா, மனு எப்படியாவது அத்தையை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவான். அவங்களுக்காக மட்டும்தான் அவன் அகோர அதிபதியாவே மாறினான். பொம்மிக்காக மட்டும் அத்தையை விட்டு கொடுத்துருவானா? கண்டிப்பா அத்தையை காப்பாத்திருவான். அவன் காப்பாத்துற வரைக்கும் அக்கா உயிரோட இருக்கணுமே. நீயே பார்த்தல்ல அந்த பொம்மி பண்ற கொடுமைய. அக்கா பயத்திலேயே செத்துருவாங்க போல இருக்கு. அடைச்சி கம்முனு கடை. அதான் தமன்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன தமன்னா? அது வந்து அக்கா கோயில் மனோ அது இது. உங்க உளறல கேட்க நான் இங்க வரல. நீங்க 2 பேரும் சீக்கிரமா ரெட்ரோ ஸ்டைல்ல Dress பண்ணிட்டு கீழே வாங்க. ஐயோ, எங்களுக்கு பல பிரச்சனை இருக்கு, நீ சும்மா இரு. நான் தான் சொன்னேன்ல, உங்க கதையை கேட்க நான் வரல. நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். போயிடுச்சு. ஐயோ, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற உயிரை எடுக்குறாயாப்பா. இப்ப எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? இப்ப நான் சொல்றேன். எனக்கும் இவங்க தாத்தா பாட்டி தான்.
இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது நடிகர் திலகத்தையும் நாட்டிய பேரொளியும் பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கே இது டூ மச்சா தோணுதுடா. அவங்களுக்குள்ள எவ்வளவு விட்டு கொடுக்கற தன்மை இருந்திருந்தா இந்த 50 வருஷ கல்யாண நாள கொண்டாடுற வரைக்கும் சிறப்பான வாழ்க்கையை அவங்க நடத்தி இருக்காங்க. இவங்கள பார்த்து இப்ப இருக்கிற தலைமுறை வாழ்க்கைய எப்படி சீரும் சிறப்புமா நடத்தணும்னு கத்துக்கணும். நிஜமாவே இப்படி ஒரு அண்ணன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்லனா இவரை பாக்குற வாய்ப்பை ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்திருப்பானா? ஜாய் சொன்ன மாதிரி இந்த தலைமுறைக்கு மட்டும் இல்ல, எங்களுக்குமே இவங்க தான் எடுத்துக்காட்டா இருக்காங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் பாசத்துல மட்டும் எங்களுக்கு வழிகாட்டி இல்ல, உழைப்பிலையும் தான். இல்லன்னா அஞ்சலி ஸ்வீட்ஸ்ங்கிற இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க முடியுமா? அப்பா அம்மா நீங்க 2 பேரும் ரொம்ப கிரேட். அவர் சொன்ன மாதிரி பிசினஸ்ல தாத்தா அதனோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி பொண்டாட்டிய எப்படி பாசத்தோடையும் அக்கறையோடையும் பாத்துக்கணுங்கிறதையும் நான் தாத்தா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். வெரி குட், நல்லா இன்ஸ்பயர் ஆயிருக்கடா. இந்த குடும்பத்துக்குள்ளார என்ன கொண்டு வந்ததே தாத்தா தான். இவ்ளோ பாசமான குடும்பத்தை எனக்கு கொடுத்த தாத்தாக்கு என் வாழ்நாள் முழுக்க நான் நன்றி கடன் பட்டுகிறேன்.